நான் நல்லவன் தான், ரொம்ப நல்லவன் கிடையாது. ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு நேற்று வந்து சும்மா வந்து ஒரு சிகரெட்டை வந்து தூக்கி போட்டோ இல்லை அப்படி கூலிங் கிளாஸை மாற்றி போட்டோ உருவான ஒரு நடிகர் கிடையாது. படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே, இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா? கண்டக்டர் வேலை போனதுக்கு அப்புறமா அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இவன் மூஞ்சிக்கு நடிகன் ஆக முடியுமா, யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காதுபட பேசுறாங்க. அப்பா அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தன்மானம். மீண்டும் சென்னைக்கு திரும்பி போய் நடிகன் ஆகாமல் பெங்களூருக்கு திரும்ப கூடாதுன்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. அவருக்கு வந்து 16 வயது நிலையில் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண டைலாக். அந்த டைலாகை பஞ்சாக மாற்றுறதுக்கு பார்த்தீங்களா, பரட்டை ரோலுங்கிறது அரை நாள் தான் ஷூட்டிங்கு, 5000 ரூபா சம்பளம், கூட நடிக்கிற சக நடிகர் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து 20,000 ரூபா சம்பளம். அவர் வந்து பெரிய உச்ச நடிகர். அவரை எதிர்த்து அந்த 6 நாள் இதில் வந்து அப்படி ஸ்டாண்ட் பண்ணி மேலே வர்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரஜினிகாந்த். அவருடைய உழைப்பால், வேர்வையால், ரத்தத்தால் மட்டுமே உயர்ந்த ஒரு மிகப்பெரிய ஃபினாமினன் அப்படிங்கிறது வந்து அந்த டென்ட் கொட்டா மண்ணு தரையில் உட்காந்து ஈரமண் வாசத்துக்கு நடுவில் முதல்ல அந்த குரலை கேட்டோம். அவர் பேரை ரஜினின்னு சொன்னாங்க. ஒரு கோலிக்கு 2 கோலி ஆச்சு. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. இப்போ பார்த்த சித்தப்பா, வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஒருத்தர் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன், அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனானோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. அடிச்சு 2 பேரோட ஓட விட்டுடுவேன். மானப்போல திருப்பி வராது, பார்த்துக்கோ. கண்ணா, பண்டிகை தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சார், அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்காது. சும்மா அதிருதுல கொள்ளணும் நினைச்சா மட்டும் போட்டுக்கணும். சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டைல இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க, அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. இப்படி சூடு. அப்படி இருப்பாரு. அவரு ஒரு மிகப்பெரிய ரவுடி. அவரு பேரு தளபதி. அவரையா லவ் பண்ணாங்க? உருகி உருகி லவ் பண்ணாரு. வளையல் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், ரஜினி முடிஞ்சு போச்சு. ஃபினிஷ். அவ்வளவுதான், முடிஞ்சு.
முடிச்சிடலாமா?